கிரீன்லாந்தை வாங்க ஆதரவளிக்காத நாடுகளின் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு நடுவே அமைந்துள்ள கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட சுயாட்சி பிரதேசமாகும். உலகின் மிகப்பெரிய இந்த தீவை ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை கைப்பற்றக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ள டிரம்ப் இது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறியுள்ளார். எனவே கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வருகிறார். இதற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் டிரம்பின் அச்சுறுத்தல் ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த டிரம்ப் கிரீன்லாந்தை வாங்கும் தனது திட்டத்திற்கு ஒத்துழைக்காததால் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, பின்லாந்து மற்றும் இங்கிலாந்து, நார்வே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் இந்த வரி அடுத்த மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வர உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் இந்த வரி ஜூன் 1ஆம் தேதி முதல் 25% உயர்த்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் வரி அச்சுறுத்தல் டிரான்ஸ் அட்லாண்டிக் பகுதிகளின் உறவை பாதிக்கும் என்று ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் எச்சரித்துள்ளன. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துடன் ஒன்றாக நிற்போம், இந்த விவகாரத்தில் பதிலும் ஒன்றாக இருக்கும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளுக்கு வரியை அதிகரித்ததன் மூலம் டிரம்ப் மிகப்பெரிய தவறை செய்வதாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மிலானி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கூடி டிரம்பின் கூடுதல் வரி அச்சுறுத்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதில் டிரம்பின் வரிக்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவில் இறக்குமதியாகும் $107.71 பில்லியன் மதிப்புள்ள, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ள டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பருப்பு வகைகளுக்கு 30% வரியை இந்தியா விதித்துள்ளது. இதனால் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறியுள்ள அந்நாட்டு எம்பிக்கள் வரியை குறைக்க இந்தியாவிடம் வலியுறுத்துமாறு டிரம்பிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.